Hello students, இந்த வீடியோவில் டைரக்ட் டாக்ஸஸ் பர்டிகுலராக இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 298 செக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எக்ஸாமினேஷன்ஸில் செக்ஷன் வைஸ் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் லெவலில் அந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு செக்ஷன் கோட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறான். Therefore, for preparing CA, CMA, CS, intermediate and final level preparationக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் 298 மெயின் செக்ஷன்ஸ் இருக்குது, ஏராளமான சப்செக்ஷன்ஸ் இருக்குது. பர்டிகுலராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் யூஸ் ஆகிற மாதிரி சில இம்பார்ட்டண்ட் செக்ஷன்ஸ். ஒன்று அசெண்டிங் ஆர்டரில், அதே நேரத்தில் சாப்டர் வைஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பேஸ் பண்ணி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இன்கம் டேக்ஸ் ஆக்டில் டோட்டல் செக்ஷன் 298. செக்ஷன் 1 என்ன ஆகுதுன்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்ளிகபிலிட்டி டேட் 1961 கொண்டு வந்தாங்க. பட் இட்ஸ் அப்ளிகபிள் 1/4/1962 இருக்கு. இது வந்து செக்ஷன் 1, தட் இஸ் டேட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஆக்ட். செக்ஷன் 2, this is separate section for various definitions. இன்கம் டேக்ஸ் ஆக்டில் த்ரூஅவுட் என்னென்ன டெர்மினாலஜி வருதோ அதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அது எல்லாமே செக்ஷன் 2ல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட் சிலது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7, இது டெஃபினிஷன் ஆஃப் அசஸி. இன்கம் டேக்ஸ்க்கு அசஸி தான் இம்பார்ட்டன்ட். டேக்ஸ் பேயர் அதனோட மீனிங் தெரிஞ்சுக்கணும்னா செக்ஷன் 2(7) பார்க்கணும். அடுத்தது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9. இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வெரி பேசிக் கான்செப்ட் அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர் எந்த மந்த்லேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதனுடைய டெஃபினிஷன் இஸ் கிவன் இன் த செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9. ஓகே, next, income tax subject based on income. அப்போ what is mean by income? What is the definition of income? இது வந்து section 2 subsection 24 கொடுத்திருக்காங்க. அதாவது what are the items treated as income for the purpose of income tax act. இது வந்து 2 subsection 24. நெக்ஸ்ட், இன்கம் டேக்ஸ் நம்ம லயபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். அந்த டோட்டல் இன்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேரியஸ் செட்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் இருக்குது. டோட்டல் இன்கம்ல இருந்தால் நம்ம டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அந்த டோட்டல் இன்கம் டெஃபைன் பண்ணியிருக்கிற செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45. ஓகே, அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ப்ரீவியஸ் இயர். அசஸ்மெண்ட் இயர் வந்து கொஞ்சம் செக்ஷன் தாண்டி கொடுத்துருக்காங்க. அசஸ்மெண்ட் இயர் 2(9) கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் பொறுத்த வரைக்கும் செப்பரேட் செக்ஷன் 3. நம்ம அசஸ்மெண்ட் இயரும் ப்ரீவியஸ் இயரும் கம்பேர் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கு அசஸ்மெண்ட் இயருக்கு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 பார்க்கணும்.
ப்ரீவியஸ் இயருக்கு செக்ஷன் 3 பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 5 வரும். த ரெசிடென்ஷியல் சாப்டர் ஸ்டேட்டஸ் சாப்டர் 3 அது டோட்டல் இன்கம் ஆஃப் an assessee is depend upon the residential status of the assessee. இதில் தான் நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணணும். ரெசிடெண்ட்க்கு எவ்வளோ டோட்டல் இன்கம், எந்தெந்த இன்கம் டேக்ஸபிள், நான் ரெசிடெண்ட்க்கு அதே மாதிரி இண்டிவிஜுவலாக இருந்தால் ஹெச்யூஎஃபாக இருந்தால் ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், இது மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இன்கம், இதுக்கு பேர் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இது செக்ஷன் 3, செக்ஷன் 5. நெக்ஸ்ட், இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கணும். அதில் வேரியஸ் டைப் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல். How to determine the residential status of an individual? இதுக்கு செப்பரேட் செக்ஷன் 6 subsection 1. இதில் தான் பேசிக் கண்டிஷன்ஸ், அடிஷனல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் ஒன். 6 subsection 1 deals with residential status of an individual. நெக்ஸ்ட், அடுத்த இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஆஃப் பர்சன் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி HUF. How to determine the residential status of HUF? இதுக்கு செப்பரேட் செக்ஷன் 6 subsection 2. நெக்ஸ்ட், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பர்சன் டைப் ஆஃப் பர்சன் கம்பெனி. How to determine the residential status of a company? இதுக்கான செக்ஷன் 6 subsection 3. இப்போ அடுத்தது வரும் முக்கியமான டாபிக் எக்ஸம்ப்டட் இன்கம்ஸ். ஏறக்குறைய ஒரு 50 ஐட்டம்ஸ் எக்ஸம்ப்டட் இன்கம், டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான செக்ஷன் 10. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் டீல்ஸ் வித் வேரியஸ் எக்ஸம்ப்டட் இன்கம்ஸ். அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம். அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் எக்ஸம்ப்ட் ஃப்ரம் டேக்ஸ். இது எந்த செக்ஷன் பிரகாரம் சொன்னால் செக்ஷன் 10 subsection 1. அடுத்த எக்ஸம்ஷன் இன்கம் ஃப்ரம் HUF. ஒரு HUF இருக்கு, அதில் வரக்கூடிய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை அந்த HUF உடைய மெம்பர்ஸ், கோ பர்சனஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு ரிசீவ் பண்ணும்போது அது HUFல ஆல்ரெடி டேக்ஸபிள். therefore அந்த இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கு எக்ஸம்ப்ட். இதுக்கான செக்ஷன் தான் 10 subsection 2. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் a separate entity, அது தனி டேக்ஸபிள். அதனால் அதிலிருந்து வரக்கூடிய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் in the hands of partners is exempt. Therefore income share of profit received by the partners from the partnership firm is exempted. இதுக்கான செக்ஷன் 10 subsection 3. நெக்ஸ்ட், பாப்புலர் செக்ஷன். salaried இண்டிவிஜுவலாக இருக்கும்போது கிராச்சுவிட்டி at the time of retirement, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாராக இருந்தாலும் கிராச்சுவிட்டி லம்சமாக கொடுப்பாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். அது எக்ஸம்ஷன். அந்த ப்ரொவிஷன் டீல் பண்ணியிருக்கிறது 10 subsection 10. இதே மாதிரி இன்னொரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பென்ஷன், தட் இஸ் கம்யூட்டட் பென்ஷன். ஆக்சுவலி பென்ஷன் அன்கம்யூட்டடாக இருந்தால் அது ஃபுல்லி டேக்ஸபிள், ஜஸ்ட் லைக் சேலரி. கம்யூட்டடாக இருக்கும்போது தான் அது எக்ஸம்ப்டட். அதுக்கான ப்ரொவிஷன் சொல்லக்கூடிய செக்ஷன் 10 subsection 10A. அதே மாதிரி இன்னொரு
retirement benefit, leave salary or leave encashment. இதுவும் actually leave salary at the time of service வந்து fully taxable, at the time of retirement ஒரு part வந்து exempted. அதுக்கான செக்ஷன் 10 subsection 10A. Next, இன்னொரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். சர்வீஸில் இருக்கும்போது ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். லம்சம் அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் பிஎஃப் அக்கௌண்ட், அது கூட எக்ஸம்ப்டட் சப்ஜெக்ட் டு சர்டன் ப்ரொவிஷன்ஸ். அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிற செக்ஷன் வந்து 10 subsection 11. ஓகே, நெக்ஸ்ட் சேலரி இன்கம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு முக்கியமான ஐட்டம் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்ட்லி எக்ஸம்ட், பார்ட்லி டேக்ஸபிள். அந்த பார்ட்லி எக்ஸம்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்காக தனி செக்ஷன் தான் 10 subsection 13A. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். HRA எக்ஸம்ஷன் வந்து 10 subsection 13A. Next, section 14 வரும். That is heads of income. What are the heads of income? 5 heads of income இருக்கு. அந்த 5 heads of income டிஃபைன் பண்ணுறதுக்கு தனி செக்ஷன், அது வந்து section 14. ஓகே, நெக்ஸ்ட்டு சேலரி சாப்டரில் chargeability of salary, that is what are the conditions to be satisfied for the chargeability of salary income. அதுக்கு வந்து சார்ஜிங் செக்ஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் சார்ஜிங் செக்ஷன் இருக்கு. அது சேலரி பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 15 சார்ஜிங் செக்ஷன் ஃபார் சேலரி. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் 16. இது வந்து சேலரி இன்கம் கம்ப்யூட் பண்ணும்போது டிடக்ஷன்ஸ் கொடுக்குறோம். டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் சேலரி இன்கம்னா அதுக்கு பாப்புலர் செக்ஷன்னா செக்ஷன் 16. இதில் கரண்ட்லி 3 டிடக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அது வந்து 16(1)A. ரெண்டாவது டிடக்ஷன் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் இந்த கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு பார்க்குறோம். அது 16 subsection 2. மூணாவது டிரெக்ஷன் பார்க்குறோம், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் டேக்ஸ் பெய்டு பை த அசஸி. அது 16 subsection 3. ஓகே, அடுத்தது சேலரி சாப்டரில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை ப்ராஃபிட் இன் லீவ் ஆஃப் சேலரி. வழக்கமாக சேலரி பார்க்குறோம். ப்ராஃபிட் இன் லீவ் ஆஃப் சேலரி இன் அடிஷன் டு சேலரி சர்டன் ஸ்பெஷல் இன்கம்ஸ் வந்து ப்ராஃபிட் இன் லீவ் ஆஃப் சேலரியாக ட்ரீட் பண்ணுறோம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்கு. இதுக்கான செக்ஷன் வந்து 17 subsection 3. ஓகே, நெக்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர்ஸ் வரும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர் இன்கம்க்கு வாட் இஸ் அ சார்ஜிங் செக்ஷன், தட் இஸ் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் டு பி ஃபுல்ஃபில்ட் டு பி taxed under the income head house property. இது வந்து செக்ஷன் 22. ஓகே, நெக்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆனுவல் வேல்யூ. இந்த ஆனுவல் வேல்யூ, கிராஸ் ஆனுவல் வேல்யூ, நெட் ஆனுவல் வேல்யூ இருக்குது. அது ரெசிடென்ஷியல், செல்ஃப் ஆக்குபைடா, லெட் அவுட்டா, இது மாதிரி வேரியன் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி டிட்டர்மைன் பண்ணணும். அந்த ஆனுவல் வேல்யூக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்கக்கூடிய செக்ஷன் வந்து 23. ஓகே, அனதர் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் வந்து டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஒவ்வொரு சாப்டரும் தனி டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 24 டீல்ஸ் வித் டிடக்ஷன்ஸ். அதில் 2 டிடக்ஷன்ஸ் இருக்குது கரண்ட்லி. 24A அது வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அல்லது ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன் சொல்கிறோம்.
30% ஆஃப் நெட் annual value கொடுக்குறோம் இல்லையா, அந்த டிரெக்ஷன் வந்து 24A. இன்னொரு டிரெக்ஷன் இம்பார்ட்டன்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் ஆன் loan borrowed for the purpose of construction or purchase of house. இது இம்பார்ட்டன்ட் டிரெக்ஷன். இது வந்து செக்ஷன் 24B டிஸ்கஸ் பண்ணது. அடுத்தது அன்ரியலைஸ்டு ரெண்ட். அன்ரியலைஸ்டு ரெண்ட் நம்ம ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது டிரெக்ஷன் கொடுக்குறோம், சப்ஜெக்ட் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த சர்டன் கண்டிஷன்ஸ். ஆஃப்டர் தட் அன்ரியலைஸ்டு ரெண்ட் ரிகவர் ஆகுது. ப்ரீவியஸ் இயரோட அன்ரியலைஸ்டு ரெண்ட் கரண்ட் இயரில் ரிகவர் ஆச்சுன்னு சொன்னால் அவுட் ட்ரீட், அதுக்கான செக்ஷன் வந்து 25A. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்ரியலைஸ்டு ரெண்ட் ரிகவர்டு, அதுக்கு தான் 25A. அதே மாதிரி அரியர் ரெண்ட், ரெண்ட் கலெக்ட் ஆகாமல் இருக்குது, அதுக்கு பிறகு மொத்தமாக கலெக்ட் ஆகுது. அந்த அரியர் ரெண்ட் வந்து எப்படி டாக்ஸ் பண்ணுறதுன்றது செப்பரேட் செக்ஷன் 25AA, that is 25AA deals with treatment of arrears of rent. Okay, next. Okay, சில குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ரிமைனிங் செக்ஷன்ஸை அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஓகே.